அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சா சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா குணசரனுக்கு சப்போர்ட்டிவா எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காம குணசரன் என்ன சொல்றாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு வழியா இப்ப திரும்பி போயிட்டு நம்ம ரேணுகாவுக்கு கால் பண்றாங்க. அதாவது நம்ம போட்ட பிளான் எல்லாமே நல்லபடியா போயிடுச்சு. அஞ்சனா சித்தார்த் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கதிர் பாத்தீங்கன்னா ரேணுகா கிட்ட விசாரிக்கிறாங்க. ரேணுகா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இல்ல கதிர், நம்ம பிளான் போட்டபடி எல்லாமே பக்காவா போயிடுச்சு. தர்ஷினி இப்ப ஜீவனந்தம் கூட காம்படிஷன் கலந்துக்கிறதுக்காக போயிட்டா. இன்னொரு பக்கம் சித்தார்த் அஞ்சனா இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா சொல்றாங்க. இதை கேட்டதும் கதிர்க்கு அளவு கடந்த சந்தோஷம். முதல் முறையா நம்மளோட அண்ணனை நம்ம தோற்கடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு வெறித்தனமான சந்தோஷத்துல கதிர் சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பாத்தீங்கன்னா குணசரன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மிஸ்டர் குணசரன், இவ்வளவு நாள் ஒரு பொய்யான பிம்பமா இருக்கிற குணசரனுக்கு நாங்க பயந்து அடங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் அந்த குணசரனுக்கு பயப்பட மாட்டோம். எங்களால என்ன சாதிக்க முடியுமோ அதுக்காக நாங்க துணிஞ்சு எழுந்துட்டோம். இதுக்கப்புறமும் நீங்க எங்களை அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க தான் தோத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா எடுத்து சொன்னாங்க நம்ம ஈஸ்வரி. அடுத்ததா குணசரன் என்ன பிளான் போட போறாருன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.